பறவை, குருவி, ஏதாச்சும் வசனம்? ஓகே, வசனத்தை போடுமா? ஓகே, சத்தமா ஒரு ஆள் வாசிச்சிருங்க. மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே பலி அருகே விதைக்கப்பட்டவன். கண்களை மூடி கொஞ்ச நேரம் போகலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை ராத்திரி வேலையிலும் மத்தியான வேலையிலும் ஆண்டவரே, பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அது நல்ல நிலத்தை விழும்படிக்காக பொல்லாங்கானவன் கர்த்தாவே திருடி கொள்ளாத படிக்கிறாயா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் நீ அடைக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியானையும் ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2வது மாதத்துல வந்திருக்கிறோம். போன வருடத்துல இதே மாதத்துல நான் வந்தேன். 2 அல்லது 3வது மாதத்துல. யார் ஞாபகம் இருக்கு? ஓகே, சரி. வாய்ப்பு கொடுத்த போதனை மாற்றுக்கு நன்றி. பாஸ்டர் சகாயத்துக்காகவும் பாஸ்டர் கிருஷ்ணாவுக்காகவும் பாஸ்டர் நிதுவுக்காக நன்றி சொல்கிறேன். ஓகே, இந்த நேரத்தில் கூட போன வருடத்தை நான் என்ன செய்தி கொடுத்தேன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கரும்பலகை இந்த ஒயிட் போர்டில் போட்டேன். யாருக்காவது? ஓகே, சரி, ஞாபகம் இல்லாட்டி பரவாயில்ல. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எதை குறித்து பேசினாக்கா மனமேட்டிமை, ஈகோ, ENH, ஹம்பல். ஓகே, தாவீதை குறித்தோம், ஜெப்தாவை குறித்தும் பார்த்தோம். ஓகே, இந்த நாளிலும் கூட நான் போன வருடத்தில் நான் வரும்போது ஒரு காரியத்தை நான் அறிக்கை செய்தேன். இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நான் அறிக்கை செய்யும்படிக்காக இருக்கிறேன். உங்கள் வேதாமத்தை நீங்கள் கையில் எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த ஸ்கிரீனா அடுத்தது. ஓகே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனம் 3 இப்படியாக சொல்லுகிறது. இந்த எல்லாம் சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான். நான் வாசிக்க போகிறோம். ஆமென். கேட்க போகிறோம். அதில் சொல்லுகிற வசனங்களை அபியாசப்படுத்த போகிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான். சரி, இந்த மத்தியானமா மாலையா? சரி, இந்த மாலை நேரத்துல கூட நம்ம 3 நபரை நம்ம பார்க்க போகிறோம். அது வேற யாரும் இல்லை, பிரதர் மதியழகன் வாங்க. சாரி, மெய்யழகன். பிரதர் மணிமாறன் வாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் டிராம் வாசிச்சு விளையாடு வாங்கய்யா கொஞ்ச நேரம் வாங்க. பிரதர் நீங்க அங்கே நில்லுங்க. இங்கே நில்லுங்க. பிரதர் உங்க பேர் என்ன? எல்வி. பிரதர் இங்க வாங்க, மணிமாறனுக்கு வாங்க. ஓகே, இவங்களை நல்லா பார்த்துக்கிங்க. பிரதர் இங்க வாங்க. ஓகே ஓகே, இவங்களுக்கு ஒரு காரியம் நடக்க போகுது. நீங்க பாருங்க. நம்புட்டாரு. ஐயோ, அவரும் நம்புட்டாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எட்வின் வந்து ரொம்ப நம்புட்டாரு. இவரும் ரொம்ப நம்புட்டாரு. ஆனா இவரு இங்க இருந்து இங்க தான் நம்புந்திருக்காரு. சரியா? ரொம்ப தேங்க்யூ. 3 பேரும் கை தூக்குங்க. சரி, ஏன் இந்த அசைவு வந்தது? ஏன் இந்த அசைவு வந்தது? அவரோட பாடி வெயிட். ஓகே, வெயிட் போட்டுருக்காரு. ஓகே, இவரு எல்வினே சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. தெரியாது. ஓகே, புயல் வந்துருச்சுன்னு வைங்க, காத்து வந்துருச்சு. சோ நவுந்துட்டாரு. வேற என்னாச்சு? எதிர்பாராம இல்ல, ஏன் அவங்க நவுந்து கொஞ்சம் தூரமாவே போயிட்டாங்க. தள்ளினதுனால புயல் காத்து அப்படிதான் தள்ளணும். ஏன் நவுந்துச்சு? என்ன இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல.
ஓகே ஸ்ட்ராங்கா இல்ல. நீங்க மெய்யழகன் எதிர்பார்க்கல. தப்புவாங்கனே தெரியாது. அவரு ஏன் நவுந்தாரு? அவரும் என்னது ஸ்ட்ராங் இல்ல, பத்தல. பிரதர் மணிமாறன் தடகாத்திரமா இருக்கு. சரி, இந்த 3 நபர்லயும் என்ன பார்க்கறீங்க நீங்க? எப்படி நம்ம இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேயா? ஸ்ட்ராங்னா எப்படி? உறுதியா இருக்கணும். அந்த உறுதிக்கு என்ன வேணும்? நம்ம எப்படி இருந்திருக்கணும்? நல்லா சாப்பிட்டுருக்கணும். நல்லா சாப்பிட்டு சம்டைம் நீங்க என்ன செய்றீங்க? வந்துட்டீங்க சொல்லுங்க. ஆமா, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க வளருவீங்க. ஓகே, வெரி குட். சிஸ்டருக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. ஓகே, நம்ம வளருவோம். இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வளர்ச்சி. ஆமென். அடுத்தது போடுங்கம்மா. என்னோட இதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கிராஃப் எங்க காட்டுது? மேல காட்டுது. ஆமென். நம்ம வளர போகிறோம். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்மள அசைக்க முடியாது. நம்ம வளர்ந்தோம்னாக்கா. ஹalleluya. நமக்கு வளர்ச்சின்னு சொன்னாக்கா யார் நமக்கு முன்காட்டி? நமக்கு ரோல் மாடல் யாரு? எஸ், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன் காட்டுகிறவர். ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னாவே கிறிஸ்தவர்களாக நமக்கு முன் காட்டி யாருனாக்கா இயேசு கிறிஸ்து. சரி, அவர் எப்படி வளர்ந்தாருன்னு பார்ப்போமா? லூக்கா புத்தகம் 2:52 எடுத்துக்குவோம். ஓகே, வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு எப்படி வளர்ந்தாரா? பிறந்த உடனே அப்படியே வளர்ந்துட்டாரா? வேதம் சொல்லுகிறது அவர் மறுபடியும் வாசிக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் வளரலங்க, அவர் விருத்தி அடைந்தாராம். அப்படின்னா இன்க்ரீஸ். இங்கிலீஷ் பைபிள்ல உள்ளவங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை இன்க்ரீஸ் பண்ணாராம். வளர்த்துடலாம், ஆனா இன்க்ரீஸ் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். ஆமென், ஆமென், ஹalleluya. என்னோட இருக்கீங்களா? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல அடுத்தது போடுங்க. இந்த 4 காரியத்துல அவர் வளர்ந்தாராம். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும், பிறகுதான் மனிதனோட தயவு. நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் சரியா இருக்கணும். முதல்ல நம்ம ஞானத்துல வளரணும். ஏபிசி தெரியாம மேனேஜர் போஸ்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அப்பனா ஏபிசி நம்ம படிக்கணும். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். பிறகு நம்ம என்ன செய்யணும்? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வளரணும். வளராத படிக்க எல்லாம் தெரிஞ்சோன்னு குள்ளமா இருக்கிற போது ஃபார்ம் 5 போக முடியுமா? முடியாது. ஓகே, அப்புறம் தேவனுடைய கிருபை, தேவனோட நம்ம வளரணும். பிறகுதான் மனிதனை தொட முடியும். கொஞ்ச நேரம் தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார்னு பார்ப்போம். அவரும் நம்மளை போல மனிதன் தான். ஆமென். அவர் பள்ளிக்கூடத்துக்கு போனாரு. ஆனா அதுக்கு முன்ன அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் சோறு ஊட்டும் போது சொல்லிக் கொடுப்பாங்க. பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, 1 2 3 சொல்லிக் கொடுப்பாங்க, ஏபிசி சொல்லிக் கொடுப்பாங்க, திருக்குறள் சொல்லிக் கொடுப்பாங்க, பாடல் சொல்லிக் கொடுப்பாங்க. அம்மாவல்லையா? அதே போலதான் இயேசுவும் அவங்க அம்மா கற்றுக் கொடுக்கறதுல அவர் கற்றுக்கொண்டார். ஆமென். ஞானத்தை அவர் வளர்த்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவங்க அப்பா ஒரு தச்சன். கம்ப தீட்டும் போதெல்லாம் என்ன செய்வாரு? சொல்லி கொடுப்பாரு. ஏன் இன்னும் கூர்மையா தீட்டியா, இது ஆணி அடிக்கணும்யா, அப்பதான் போகணும்னு. அதனால
நீங்க பாருங்க, அவருடைய கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் அவர் எதை குறிச்சு பேசுவாரு? தச்சனை குறிச்சு பேசுவாரு, பலகை, மரம். ஓகே, மேபி அவருடைய வாழ்கிற இடத்துல வந்து ஆடு மாடுகள் இருக்கும், செம்மறி ஆடை பத்தி பேசியிருக்காரு, ஆடுகளை பேசியிருக்காரு, மண்ணை குறிச்சு பேசியிருக்காரு, விதையை குறிச்சு பேசியிருக்கிறாரு, களிமண்ணை குறிச்சு பேசியிருக்காரு. அதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சிச்சு? ஞானத்துல அவர் வளர்ந்தாருன்னு பார்க்கணும். ஒரு தச்சன்னு சொல்லும்போது அவங்க விற்றுக்குவாங்க தானே, பொருட்கள்லாம் செஞ்சு விற்குவாங்க, அதுல பணம் கிடைக்கும். அந்த பணத்தோட ஞானமும் அவர் எங்க கத்துக்கிட்டாரு? அவங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஞானத்துல வளர்ந்தார்னு பார்க்கிறோம். அடுத்தது போடுமா? இன்னும் அடுத்தது. ஓகே, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யூதர்கள் அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. ஏன் அனுப்புறாங்க? ஏன் அனுப்புறாங்க? யூதர்களுக்கு வந்து அவங்களுடைய பழைய ஏற்பாட பிள்ளைங்க கத்து இருக்கணும். பழைய ஏற்பாடுனா என்னது? பிரமாணங்கள். 10 கட்டளை இல்ல, 5 பிரமாண புத்தகம் இல்ல, புக் ஆஃப் லா. அத பஞ்சாங்கத்தை அவங்க படிச்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணணும். தேவியர்னா யாரு, அவங்களோட போதனைனா என்னன்னு சொல்லிட்டு அவங்க மனப்பாடம் வைப்பாங்க. அப்ப அந்த பாதையில பாத்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைங்க, அப்பா அம்மா மாத்திரமல்ல, பள்ளிக்கூடத்திலையும் அவர் போய் கத்துக்கிட்டாருன்னு பார்க்கணும். அதனால்தான் அவர் சொல்லும் போது, அவர் பிரசங்கம் பண்ணும் போது அந்த அதிகாரத்தை ஜனங்க பார்த்தாங்க. எந்த அதிகாரத்துல இவர் பேசுகிறார்? இதுல ஒரு காரியத்தை என்னன்னாக்கா, நம்மளும் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நம்ம பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும். கற்றுக் கொடுக்குறாங்களா? கிளாஸ் தம்பா இருக்கா, அனுப்புங்க. ஏன்னா சில நேரத்தில் நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ஞானம்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த 4 காரியத்திலும் சொல்லுங்க: ஞானம், வளர்ச்சி, தேவ கிருபை, மனித தயவு. வளர்றது மாத்திரமல்ல, இன்க்ரீஸ் பண்ணணும், விருத்தி அடையணும். ஆமென். சரி, முதல் பார்க்கும்போது யாத்திரையாகமம் 31:2 இது வாசிக்கிறது. ஓகே, மத்தவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க வாசிக்கலாம். ஓகே, படிக்கிறதுனால வாக்கியவான் நம்ம படிச்சோம். யாத்திரையாகமம் 31:2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாக ஊரின் குமாரன் பெசலேயாவை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்திருக்கிறதற்கும், ரத்தினங்கள் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். யாரு நிரப்பினாரு? மோசே இல்லையா? ஊரின் குமாரனான பெசலேயாவை. ஓகேயா? அப்ப இங்க யாரு வந்து நிரப்பப்பட்டது? யாருக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாரு? வினோதமான அந்த ஆலயத்தை கட்டும்படிக்காக யாருக்கு அந்த ஞானம் கொடுக்கப்பட்டது? மனுஷனுக்கு. யார் கொடுத்தாரு? இயேசுவா? ஆண்டவரே, யார் இந்த ஞானத்தை கொடுத்தது? சொல்லுங்க வேகமா, யாரும் சொல்றீங்க? தேவன் கொடுத்தாரா? யாரு ஞானத்தை கொடுக்கிறது? எஸ், மோசே கொடுக்க மாட்டாரு. மோசே கற்றுக்கொண்டதை தான் கொடுப்பாரு. இந்த காலத்துல புக்கை நீங்க படிக்கலாம், அறிவு வரும். இங்க கேளுங்க, புக்கை நீங்க படிக்கலாம், அறிவு வரும்.
தெரியும். தெலுங்கு, மலையாளம், ஓகே. பிரதர் நீங்க என்ன பேசுவீங்க? தமிழ் தான். ஓகே. இங்கிலீஷ் பேசுறீங்க. ஓகே. இங்கிலீஷ் பேசுறவங்க நீங்க படிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஃபார்ம் 6 யூனிவர்சிட்டி வரைக்கும் படிச்சிட்டீங்க. நீங்க பேசலாம். ஆனாலும் இந்த மாதிரி தமிழ் பேசுகிற மக்கள் இடத்துல நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்கன்னா அவங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல பேசுவீங்க, ஆனா இடம் பொருள் ஏவல். அதே நீங்க ஹாஸ்பிட்டல்லையோ டாக்டர் மத்தியிலையோ அல்லது லாயர்கிட்டயோ அல்லது பெரிய பேங்க்லயோ நீங்க பேசும்போது அவங்க திகைச்சு போயிருவாங்க. அப்ப அறிவானது புத்தகம் கொடுக்கிறது, ஓகே, பள்ளிக்கூடம் கொடுக்கிறது, டிக்டாக் கொடுக்கிறது அறிவு. ஆனாலும் ஞானமானது அது எங்க பயன்படுத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை யார் கொடுக்கிறது? தேவன். எல்லாம் சொல்லுங்க, ஞானத்தை கொடுப்பவர், ஞானத்தை கொடுப்பவர். ஓகே. அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறதுன்னு பார்க்கிறோம். இன்னொரு நபரை நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். இதை வாசிக்க வேண்டாம், இந்த கதை நமக்கு தெரியும். நிறைய பிரசங்கிமார்கள் இதை பேசியிருக்கிறாங்க. ஓகேயா? தாவீது ஒரு ஊரை கைப்பற்ற போகிறாரு. அதுக்கு முன்ன ஆள் அனுப்பும் போது அந்த நபர்கிட்ட அங்க உள்ள ராஜா யார என்ன சொல்றாருனாக்கா, யார் அந்த தாவீது? ஜெசியோட மகன் யாரு? நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு தவறா பேசுறாரு. தாவீது அதை கேட்டோன்னு ஆத்திரப்பட்டு, போறேன், வண்டியை கட்டுங்க, போறேன்னு சொல்லிட்டு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது யாரு? நாபால். அதை கேட்டோன்னு நாபாலுடைய மனைவி அபிகேல், ஐயோ என் கணவருக்கு ஆபத்து வந்துருச்சா? ஞானமா, அறிவில்ல, ஞானமா அவருக்கு தாவீதுக்கு என்ன கேட்டாரோ அதுக்கு டபலா, அவ்வளோ சீக்கிரமா 200 அப்பங்களும் இறைச்சிகளும் சாப்பாடு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி தாவீது காலில் விழுந்துறாரு. இதை மட்டும் படிக்கிறது. 1 சாமுவேல் 18 படிங்க. 1 சாமுவேல் 25:18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையோ 2 துருத்தி திராட்சை ரசத்தையோ சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையோ 5 படி வறுத்த பயிற்றையோ. ஓகே, போதும். பார்க்கும்போது அபிகாயில் என்ன செய்றா? கணவருக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவர் ஞானத்தோடு தாவீதை சந்திக்கிறார். ஞானத்தோடு தாவீது ராஜா யாருன்னு தெரியாது போய் சந்திக்கிறார். போய் சந்திச்சு வசனம் 23. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. என்ன செய்யறானா, ஆண்டவரே என் கணவர் மறிக்க கூடாது, என் கணவருக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஞானமா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆயத்தமாக்கிட்டு தாவீதை பார்த்துட்டு முகங்குப்புற விழுந்த, ஆண்டவரே என் கணவரை மன்னிங்க, ஞானமா செயல்படுறார். ஆமென், ஆமென். இதுதான் ஞானம். அறிவு இல்ல. அறிவுனா அவ போய் தாவீதை சந்திச்சிருப்பா. ஆனாலும் இங்க பாத்தீங்கன்னா அபிகேல், இங்க பாருங்க, அபிகேல் என்ன செஞ்சா? ஓடி போய் மடன்னு எல்லாத்தையும் தயாரிச்சு, எப்படி தயாரிச்சானே எனக்கு தெரியாது, நம்ம போய் கேட்போம். தாவீதை பார்த்துட்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே என் கணவரை மன்னியும், என் கணவரை மன்னியும் சொல்லிட்டு தாவீதோட கோபத்தை அப்படியே தணிக்க செய்யும். எப்படி? அப்படியே போனாக்கா நிச்சயம் ஜெயம் தான் தாவீதுக்கு. ஆனாலும் அந்த கோபத்தை அப்படியே தணிக்க செய்யறான்னு. இதுதான் ஞானம். ஓகே, நம்ம இதை வாசிக்க வேண்டாம். ஆனாலும் யாக்கோபு புத்தகம் 3வது அதிகாரம் எழுதி கொடுங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 15 -17 ஞானம் என்றால் என்ன என்று
ஞானவான்கள் எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா பாஸ்டர் வந்து பேசியிருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சர்ச்சில் அங்க பேசியிருக்காரு. ஞானம் உள்ளவங்க எப்படி பேசுவாங்க, என்ன எப்படி நடந்து கொள்வாங்க, எப்படி எல்லா காரியம். ஓகே, யாக்கோபு 3:15-17. இந்த நேரத்துல கூட அடுத்தது இந்த ஞானத்தை வந்து எப்படி கிடைக்கும்னு நம்ம பார்க்க போறோம். 2 விதமான ஞானம் இருக்கு. ஒன்று உலகபரமான ஞானம். சொல்லுங்க, உலகபரமான ஞானம். இன்னொன்று தேவன் கொடுக்கிற ஞானம். ஓகே, உலகபரமான ஞானம் நீங்க பேசுங்க. எப்படி அறிவு வருது, ஞானம் வருது? டக்குன்னு சொல்லுங்க. தொலைபேசி தான். டிக்டாக்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து எல்லாமே அங்க கிடைக்குது. ஆமாவா இல்லையா? சமையல் குறிப்பு அங்கதான் கிடைக்குது. ஏஐ வந்துருச்சு. வேற என்னது? பாலிட்டிக்கான அங்கதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்க மரணம், எங்க ஆக்சிடென்ட் எல்லாம் அதுல தான் ஞானம் வருது. ஆமாவா இல்லையா? போன் தான் நம்மளுக்கு குட்டி என்னது என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. குட்டி லைப்ரரி போன் தான். முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நம்ம கத்துக்கணும். அல்லது நியூஸ் பேப்பரை புரட்டணும். நல்லா படிச்சு இங்கிலீஷ்லயும் மலையாளியும் தமிழ்லயும் தேர்றதுக்கு. ஆமாவா இல்லையா? ஆனா இப்ப போனை திறங்க, யூடியூப்பை திறங்க, பாட்டுல இருந்து செய்தியில இருந்து எல்லாம் உங்க கையில இருக்கு. அதே உலகபரமான ஞானம். ஓகே, மதத்துக்குரிய காரியம் பார்த்துக்கலாம். விக்கிபீடியா. பாலிட்டிக், அரசாங்கத்துக்குரிய காரியம். இஸ்ரேல்ல என்ன நடக்குது, மலேசியால என்ன நடக்குது, அமெரிக்கால என்ன நடக்குது, எங்க bomb போடுறாங்க, எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனா வேதத்து ஞானம், தேவன் கொடுக்கிற ஞானம் எங்க இருந்து நம்ம கத்துக்கிறோம்? நான் போட்டிருக்கேன். இதுதான் தேவன் கொடுக்கிற ஞானம். தேவன் கொடுக்கிற ஞானம் பைபிள் தான். எங்க போனோம், யாரை சந்திக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே இதுதான். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆதாமை ஆழ்ந்த நித்திரை வர பண்ணினார்னே ஒரு டாக்டர் படிச்சிட்டார். எப்ப? அந்த காலத்துல. ஆழ்ந்த நித்திரை, ஆழ்ந்த நித்திரை, ஆழ்ந்த நித்திரை, ஆழ்ந்த நித்திரை கொடுத்து விழாவில் இருந்து அந்த டாக்டருக்கு அப்படியே நர்வ்ஸ் எல்லாம் ஓடி 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 என்ன கண்டுபிடிச்சாரு? மயக்க மருந்து. ஆபரேஷன் செய்யணும்னா ஆழ்ந்த நித்திரை எங்க கிடைச்சிச்சு? இதுதான். அதே மாதிரி 100 ஆயிரத்துக்கணக்கான ஞானம் இதுல இருந்து தான் வந்துச்சு. ஓகே, இன்னொரு தேவனுடைய ஞானத்தை, தேவனுடைய குரலை எப்படி நம்ம அறிஞ்சிக்க முடியும்? தேவனுடைய பிரசனம். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் பேசுறாரு, தேவன் வெளிப்படுத்துறாரு. நிறைய சாட்சி சொல்லணும். ஜெபிக்கும் போது தேவன் ஆவிக்குரிய கண்களை திறந்து எத்தனையோ மைல் தூரத்துல இருக்கிற நபரை காட்டி அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துறாரு. எங்க இருந்து வருது? ஜெபத்துல. இன்னொன்னு, ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கும் போது என்ன நடக்குது? ஆவியானவர் நம்மளோட பேசுறாரு. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் வேதாகமம், ஜெபம். இன்னொன்னு, ஞானவான்கள் இருக்கிறாங்கல்ல, wise men, yes, போதகர்மார்கள். இந்த பாஸ்டர் கேட்டீங்கன்னா அவ்வளோ புத்தகத்தை வச்சிருக்கிறாரு. சர்ச்லயும் வச்சிருக்கிறாரு, வீட்லயும் வச்சிருக்கிறாரு. வாசிச்சு 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 நீங்க என்ன வேணும் அவர்கிட்ட கேளுங்க. போதகர்மார்கள் வந்து கண்டிப்பா பாஸ்டர் எதுவும் கண்டிப்பா புத்தகத்தெல்லாம் படிச்சு 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 அவங்க கூட பேசும்போது, அவங்க கூட பழகும் போது, அவங்களோட நம்ம வந்து சம்பாஷிக்கும் போது அங்கிருந்து ஞானம் நமக்கு கிடைக்குது. ஆமென். போதகர்மார்கள் இடத்திலிருந்து நமக்கு ஞானம், தேவனுடைய ஞானம் கிடைக்கும். ஆமென். சோ நம்ம உலக ஞானத்தை பார்த்தோம், தேவன் ஞானத்தை பார்த்தோம். சோ இயேசு கிறிஸ்து சேம், அவர் தான் நம்மளோட ரோல் மாடல்.
அவர் எப்படி வளர்ந்தாரா? ஞானத்தோடு வளர்ந்தாரு. இன்னைக்கு நாம் ஞானத்தில் வளர போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Okay, இந்த ஞானம். அடுத்தது நீதிமொழி 9:10 வாசிங்க. இது எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஒரே ஒரு வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். மூணு பத்தா நீதிமொழியா? என் பைபிள்ல கர்த்தருக்கு பயப்படுதலே படிங்க. இன்னொரு வாட்டி படிங்க சார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் சிம்பிளா முடிச்சிட்டேன். ஓகே, சோலமன் சிம்பிளா முடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஞானம் தானே வேணும், அவருக்கு பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது எல்லாவற்றிற்கும், எல்லா ஞானத்துக்கும் அதுதான் ஆரம்பம். ஆமென். சோ திறவுகோல் கொடுத்திருக்கிறேன். ஞானத்தில் வளரணும்னா தேவ பயம் நமக்கு இருக்கணும். ஆமென். ஓகே, ரெண்டாவது நம்ம காரியத்துக்கு போவோம். ரெண்டாவது காரியம் என்னது? வளர்த்தி. நம்ம வளரணும். பிரதர் மணிமாறன் வளர்ந்துட்டார். பிரதர் எட்வின் வளர்ந்துகிட்டு இருக்கிறார். ஓகேயா? நம்ம வளரணும். வளர்த்தில அதான் தள்ளும் போது டபக்கு நாங்க ஓடிட்டாரே, இவரே அசைஞ்சிட்டார். ஆமென். நம்ம வளர்த்தில பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நல்லா எப்படி வளருது? ஆரோக்கியமான உணவு. எஸ், ஆரோக்கியமான உணவு. இந்த சிக்கனி, இந்த திக் பிட்ஸ், இந்த மேகி கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறார் தானே. ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிடும் போது நாம் சளி காய்ச்சல் இல்லாம, நோய் இல்லாம நம்ம வளர முடியும். வளர வளர ஆமென், வளர முடியும். இப்படியும் நம்ம வளரணும், இப்படியும் வளரணும். இப்படி மட்டும் வளர்ந்துக்கிட்டே போக முடியாது, அப்படியே குச்சாதான். ஓகே, இப்படியே வளரணும், இப்படியே வளரணும். ஓகே, ஆரோக்கியமான சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது வேற என்ன வேணும்? ஆரோக்கிய சாப்பாடு மட்டும் போதுமா? 24 மணி நேரம் நமக்கு என்ன செய்ய போறோம்? Spiritual food. ஆவிக்குரிய அதை படிச்சாச்சு. வேற? ஆமா, சாப்பிட்டோட தூங்கணும். இப்ப கடையெல்லாம் போனாக்கா சாப்பிட்டோட கசா போட்டு ஐயோ தூங்க வச்சிடறாங்க. ஆமா, தூங்கணும். எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம்? பாஸ்டர் சொல்லுவாரு, நான் பிரேயர் அனுப்புறேன், டக்குன்னு வாசிக்கிறாங்க, அப்பனா அவங்க ஒன்றும் தூங்கல. 4 மணி 2 மணி. நமக்கு போதுமான தூக்கம் நமக்கு தேவை. ஓகே, டாக்டருங்க சொல்லுவாங்க அட்லீஸ்ட் 8 hours, 10 மணி நேரம் தூங்கணும். நம்ம தூங்கும் போது தாங்க நம்மளோட பாடி வந்து ரெஸ்ட் ஆகுது. இப்போ நிறைய நர்சஸ் இருக்கிறாங்க, நான் சொல்றது கண்டிப்பா அவங்க ஆமோதிக்குவாங்க. நம்ம தூங்கும் போது தான் நம்மளோட பாடி பார்ட்ஸ் வந்து அது என்ன செய்யுது? ஒண்டியாவே ரிப்பேர் பண்ணுது. நம்ம தூக்கம் பண்ணலாட்டி 4 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பல்ல வளர்க்கிட்டு அது ஒரு ரசாயனம், அதை கலந்து பல்ல வளர்க்கிட்டு சாப்பிட போகும். அது இன்னும் ரெஸ்டே ஆகல. சிறுகுடல், பெருங்குடல், வயிறு ரெஸ்ட் பத்தல. நீங்க மறுபடியும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கு வேலை வைக்கிறீங்க. இது தேவனுடைய ஆலயம். ஆமென். நம்ம போதுமான தூக்கம் வரணும், அப்பதான் நம்ம வந்து வளர முடியும். சரி, வேற சாப்பிட்டு தூங்கணும். வேற வேற என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஆமா பிரதர், 24 மணி நேரம் சாப்பிட்டு தூங்க முடியுமா? வேலை செய்யணும். ஓகே, வேலை செஞ்சாதான் பணம் கிடைக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் ஞானம் வரும். ஸோ நம்மளுக்கு வளர்ச்சிக்கு நிறைய காரியம் இருக்கு. நான் சில காரியம் தான் சொல்றேன். ஓகே, நல்லா சாப்பிட்டு, நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு, நல்லா எக்ஸசைஸ் செஞ்சுட்டு, வேலைக்கு போய் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும், மற்றவர்களோட சம்பாஷிக்கணும், மற்றவர்களோட. அப்பதான் நம்மளோட ஆவி, ஆத்மா, சரி, நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே அது வந்து என்ன செய்யுதுன்னா வேலை செய்யுது. ஓகே,
ஓகே, ஒரு நம்பர் நம்ம பார்ப்போம். தானியேல் 1வது அதிகாரம் 15. 10 நாள் சென்ற பின்பு தானியேல் 1:4 வாசிங்க. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் சாரி, தமிழ்ல 3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களோ அழகானவர்களோ சரி, யார வந்து தேடுறாங்க? கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றிட்டோன்னா அங்குள்ள நபரை, ஓகே, நாவல் கேரக்டர் போட்டு ராயல், ஓகே, அவங்கள யார தேடுறாங்கன்னா மாசு இல்லாத, யாதொரு மாசும் இல்லாத அழகான வாலிபர்களை அவங்க தேடுறாங்க. என்னத்துக்கு தேடுறாங்கன்னா அந்த அரண்மனையின் வேலைக்கு. ஏன் அழகான நபரை தேடுறாங்க? இங்கிலீஷ்ல வந்து குட் அப்பியரன்ஸ் போட்டிருக்கு. கூடு வலியாம, ஒல்லியா இல்லாம, ரொம்ப குண்டா இல்லாம, அழகான தோற்றம். அப்பனா எந்த ஒரு மாசு இல்லாத அப்படி. ஓகேயா? சோ தானியேல் மேலயும் அவங்க நண்பர்கள் மேலயும் கட்டு போடுச்சு. சரியா? அவங்கள கூப்பிட்டு அந்த அரண்மனை வேலைக்காக அவங்கள பயிற்சி பண்றாங்க. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பயிற்சி பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா அரண்மனை சாப்பாட வைக்கிறாங்க. அப்ப தானியேல் என்ன சொல்றாரு? நோ நோ நோ, நாங்க சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டாங்க? ஏன்னா அரண்மனை சாப்பாடு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தேவையில்லாத அசுத்தமான அல்லது தடை செய்யப்பட்ட சாப்பாடு கொடுப்பாங்க. அது என்னன்னாக்கா பன்னி, கேமல், ஒட்டகம், ரெபிட், ஆமை, அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட forbidden food கொடுப்பாங்க. அங்க அரண்மனை அப்படிதான் சாப்பிடுவாங்க. அதான் அவங்களுக்கு வந்து வசதியான சாப்பாடு. சோ அந்த மாதிரி சாப்பிடும்போது தானியேல் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்னை சோதிச்சு பாருங்க நாங்க எப்படி இருக்கிறோன்னு. அப்ப அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னா காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடும்போது வசனம் 15 படிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்து எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. 10 நாள் ஆச்சு. என்ன சாப்பிட்டாங்க? முயல் சாப்பிடல, ஆமை சாப்பிடல, பன்னி சாப்பிடல, ஒட்டகம் சாப்பிடல, காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டோன்னு அவங்க முகங்களும் அவங்களோட முகம் கலையும் புஷ்டியுமாய் அவர்கள் இருந்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. எப்ப? சாப்பிடக்கூடாதபடிக்கு தடை செய்யப்பட்ட ஆகாரத்தை சாப்பிடுறது. அப்ப நம்ம என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு நமக்கு ஞானம் வேண்டும். ஆமென். எப்ப சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, உபவாசத்துல என்ன சாப்பிடணும், எல்லாம் நமக்கு வந்து அந்த ஞானம் வேணும். அதே நேரத்துல நான் ஒரு புத்தகத்தை படிச்சேன். தேவனுடைய படைப்பிலே மனித படைப்பு தான் நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுறாங்க. சூரியன் அஸ்தமித்த பிறகு பறவையும் சரி மிருகமும் சரி சாப்பிடாது. ஆனா மனிதனுடைய எல்லா தேசத்திலையும் 24 jam kedai buka. ஓகே, அப்ப நமக்கு ஞானம் வேண்டும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, வைராக்கியமா தானியேல் நின்னது போல நாமும் நிற்க கத்துக்கணும். அப்பதான் நம்ம இப்படியும் வளர முடியும், இப்படியும் வளர முடியும். ஏமே அந்த மணிமாறன் மாதிரி தட்டகாத்திரமா இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்ப்போம். 4. ஓகே, குவார்ட்டர்ல 2 குவார்ட்டர் முடிச்சிட்டோம். என்னது சொல்லுங்க பாப்போம். ஞானம், வளர்ச்சி. இப்ப தேவ கிருபை. தேவ கிருபைனா என்ன நினைக்கிறீங்க?
நம்ம கூட இருக்கிறாரு? யூத ராஜசிங்கம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஓகே, இந்த தேவ கிருபையை பார்க்கும்போது இது யார் நமக்கு கொடுத்தது? எல்லாத்தையும் கொடுத்தது அவர்தான், கர்த்தர் தான். ஓகே, சங்கீதம் 84:11 வாசிங்க. சங்கீதம் 84:11. இன்னொரு ஆள் வந்து 1 சாமுவேல் 2:16. தேவனாகிய கர்த்தர் ம், சூரியனும் கேடகமுமானவர். ம். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அவர்தான் தருவார். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் 2:26. இன்னொருத்தரே அப்படியேதான் வாழ்ந்தாரு. சாமுவேல் என்னும் பிள்ளையானாலும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டார். சோ இங்க இயேசு வளர்ந்தாரு தேவ கிருபையில. இங்க சாமுவேலும் தேவனுடைய கிருபையில வளர்ந்தாருன்னு பார்க்கிறோம். ஓகே, இந்த டாபிக் தேவ கிருபை சொல்லும்போது நான் ஒரு சில காரியங்களை சொல்லலாம்னு விரும்புறேன். தேவ கிருபைன்னு சொல்லும்போது நம்ம தேவனுக்கு பிரியப்படுத்தணும், தேவனை சந்தோஷப்படுத்தணும், தேவனை மகிழ்விக்கணும், அவரோட கிட்ட நெருங்கி வாழணும். அவர் நம்மோட தான் இருக்கிறாரு, அவரோட பேசணும், அவரை தூக்க விடக்கூடாது. ஏசு படகுல என்ன செஞ்சாரு? தூக்க விட்டுட்டாங்க. அப்புறம் ஐயோ ஐயோ மறிக்கிறோமே, அதனால இயேசு நம்ம தூங்க விடக்கூடாது, அவர்கிட்ட எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஏமே ஏமே ஏமே. சோ இந்த காரியத்துல நான் 3 காரியம் இந்த கையில நான் பார்த்துட்டீங்கன்னாக்கா 3Tன்னு போட்டிருக்கேன். பார்க்க முடியுதா? இந்த கையில வந்து 3T போட்டிருக்கேன். T எழுதுறவங்க எழுதிக்கோங்க. 3 காரியத்தை நம்ம வந்து விருத்தி அடையணும். தேவனோடு நம்ம நடக்கும்போது, தேவனோடு அசைவாடும் போது, தேவ கிருபையில இருக்கும்போது நான் 3 காரியத்துல நிறைய காரியம் இருக்கு. 3 காரியத்தை நான் வளர வேண்டும். ஓகே, அது என்ன 3 காரியம்னா அதுல இருங்க. 1வது T, டைம். ரட்சிக்கப்பட்டோன்னு அதிகாலையில எழும்பி ஜெபிச்சிருப்போம். அதிகாலையில எழும்பி சத்தமா வேதத்தை வாசிச்சிருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது ஏந்திரிச்சோன்னே கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார், இயேசு நாமத்தில். அப்படியே நம்ம நேரத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? சுருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எல்லாருமே நமக்கு என்ன செய்யுது? அந்த ஆதி அன்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனாலும் தேவனோட வளரணும்னாக்கா, தேவ கிருபையில வளரணும்னாக்கா, விருத்தி அடையணும். சொல்லுங்க, விருத்தி அடையணும்னாக்கா நம்மளோட நேரத்தை, டைம், முதல் T, டைம் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். முன்ன 1 மணி நேரம் ஜெபிச்சோமா, 1/2 மணி நேரம் ஜெபிச்சோமா, இப்ப நம்ம வளர்ந்து இருக்கிறோம். ஓகே, இப்படி வளர்றோம், இப்படியும் வளர்றோம். கொடுக்கிற டைமையும் நம்ம என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ண போறவங்களா கை தூக்குங்க. ஆமென். ஜெபத்துல நம்ம அதிகரிக்கணும். நிறைய காரியம் இருக்கு ஜெபிக்கிறதுக்கு. ஆமென். எங்கெல்லாம் ஜெப கூட்டம் இருக்கோ கலந்து கொள்வோம். பைபிள் ரீடிங், வேத வாசிப்பை நம்ம வந்து என்ன செய்யணும்? அதிகரிக்க பண்ணணும். டைம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல முந்தி கொள்ளுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு யாருமே இல்லையா, 60 வயசாச்சு, 70 வயசாச்சு, 80 வயசாச்சு, தனியா இருக்கிறாங்க, அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அதெல்லாம் டைம், உங்க டைம். ஓகே, சோ டைமை நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஆண்டவருக்காக கொடுக்கும் போது தேவ கிருபையில நம்ம வளரும். தேவ கிருபைனா தேவனை நம்ம சந்தோஷப்படுத்துறோம். ஆமென். தேவனை மகிழ்விக்கப்படுகிறது. ஹalleluya. 2வது, யாருக்கெல்லாம் தாளந்து இருக்கு, நல்லா பாட்டு பாடுங்க, இன்னைக்கு வாங்க தேவனுக்கு கொடுங்க. சமைக்கிறீங்களா? பச நான்
செய்கிறேன் மாஸ்டர். முந்திக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு தானது. யார் கொடுத்தது? தேவன் கொடுத்தது. தேவன்கிட்ட கொடுங்க. டெக்கரேட் பண்ணுவீங்களா? முந்திக் கொள்ளுங்க. பச நான் செய்கிறேன் மாஸ்டர். டாலண்ட். ஓகே, டாலண்ட் நீங்க வந்து கொடுக்கணும். ரெண்டாவது டி. மூன்றாவது டைம், டேலண்ட். மூன்றாவது ட்ரெஷர். ஓகே, பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள் பெற்றோர்கள் வந்து நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு வெள்ளி காணிக்க, 2 வெள்ளி. வெரி குட். ஓகே, அவங்க திங்கத்தான் சத்து கொண்டோனே காணிக்க காசு 2 வெள்ளி. அதே 2 வெள்ளி. இன்னும் கூட. ஓகே, வெரி குட். ஓகே, அவங்க வேலைக்கு கொண்டோனே அவங்களே கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா இதில் நான் 2 சாட்சி சொல்கிறேன். சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது பிள்ளைங்க ஒரு வழி தான் எடுத்து வரணும். நான் சொன்னேன், நீ 5 வயசுல வரும்போதும் அதே ஒரு வழி, நீ டர்ஜன் சத்துல வரும்போதும் அதே ஒரு வழி, நீ டர்ஜன் தீக்கால வரும்போதும் அதே ஒரு வழி, டர்ஜன் எண்ணாமல் இருக்க அதே ஒரு வழி தானா. ஸ்கூலுக்கு போகும்போது மீ கோரேங்க 5 வழி, அப்புறம் கொஞ்சம் பெருசா வந்தோடனே 7 வழி கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் காணிக்கேன்னு வர சமயத்தில் சின்ன பிள்ளைங்களும் ஒரு வழி, கொஞ்சம் பெருசா வாங்கினாலும் ஒரு வழி. அப்போ நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? ஏன் ஒரு வழி போகலையா அம்மாவே? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வளரணும். ஏமே நான் வளரணும். சொல்லுங்க, நான் வளரணும். காணிக்க தசம பாகம். பழைய ஏற்பாடுல தான் தசம பாகத்தை குறித்து பேசியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது புதிய ஏற்பாடோட இல்லை. சரி, ஒத்துக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாடுலையும் இருக்குதான். ஆண்டவரே கொடுத்தாரு, இயேசுவே கொடுத்தாரு. 10% அது ஒரு நிப்பாட்டிடணுமா? வளரணும். தேவஜனமே வளரணும். எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஆண்டவரோட காரியத்தை தாராளமா இப்படி போடுங்க, கையை சுருக்கி போடுங்க. சைனீஸை பார்த்தீங்கன்னா தொக்கோன்னு சொன்னாக்கா கொடுத்துருவாங்க. அம்மாவா இல்லையா? பள்ளிக்கூடம்னு சொன்னா கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அறிவு இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? ஓகே, என்னுடைய சாட்சி என்னன்னாக்கா, நான் வேலைக்கு போகும்போது 30 வருஷத்துக்கு முன்ன 500 வழி தான் சம்பளம். இதே இல்லை. அப்பதான் நான் வந்து ரசிக்கப்பட்டேன். தசம பாகம் போட சொல்லுவாங்க. ஆனா 500 வழியை வெட்டிக்கிட்டு எனக்கு ஒரு 350 வழி 400 வழி தான் கிடைக்கும். ரெண்டல் வந்து 100 வழி 200 வழி அந்த மாதிரி. மற்ற காசெல்லாம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஏன்னா அவங்க வெளியே நான் சாப்பிடுவேன், நடந்து போகுது, மிச்ச காசு இருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வழி தான் அம்மா வீட்டு போவேன். நான் என்ன செய்வேன், தசம பாகம் காணிக்க போட்டுருவேன். தசம பாகம் 60 வழி போட்டேன். ஏன் 50 வழி பரவாயில்ல கூட போவேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, 3வது மாசத்துல சம்பளம் ஏற்றினாங்க. 680 வழி வந்துச்சு. ஐயோ, எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. 3 மாசத்துலயே எனக்கு வந்து கூட காசு வந்துருச்சு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன், 70 வழி போட ஆரம்பிச்சேன். 6 மாசம் தான். ஆகஸ்ட் மாசம் சேர்ந்தேன். ஜனவரி இன்னொரு ஜம்ப் வந்துச்சு, 980 வெள்ளி. பார்த்தோன்னே எனக்கு பிஸியா போச்சு. ஆண்டவரே, நான் உங்களுக்கு இன்னும் கொடுக்க போறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ செலவு இல்லை. 30 வருஷத்துக்கு முன்ன ரொம்ப ஜாமான் வாங்க மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட கொடுக்குற வட்டி எனக்கு நீங்க இன்னும் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு 100 வழி போட ஆரம்பிச்சேன். 90 வழியில 100 வழி போட ஆரம்பிச்சேன். அப்புறம் 110 வழி, 120 வழி. அப்புறம் என்னோட சம்பளமும் ஐயோ 1000 ரிங்கி, 1500, 2000, 3000 அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. நான் வந்து நிப்பாட்டல. முதல்ல 100 வழி கொடுத்தேன்னா, அப்புறம் 150 வழி கொடுத்தேன். அப்புறம் கூடவே கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப என்னோட சம்பளம் வந்து ஒரு 3000 இருக்கும். என்னோட காணிக்க தசம பாகம் வந்து ஒரு 500 வழி கிட்ட வந்துச்சு. 500 வழி போட ஆரம்பிச்சேன். அப்ப ஒரு நாள் அந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு, யாருக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ வேணும், ஒரு விடுதலை வேணும் கேட்டாரு. அப்ப எல்லாம் கை தூக்கினாங்க, நானும் கை தூக்கிட்டேன். அப்ப பாஸ்டர் சொன்னாரு, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு நான் கேட்க மாட்டேன், நீங்க எவ்வளவு தசம பாகம் போட போறீங்கன்னு கேட்டாரு. புரியுதா? நான் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்கல, ஆனா 10% எவ்வளவு போட போறீங்கன்னு கேட்டாரு. அதுவே தான். ஓகே, அதை மாத்தி போட்டாரு. அப்ப அறியாத வயசு. அப்ப எனக்கு வந்து ஒரு
சம்பளம் வந்து ஒரு 3000 ஒரு 5000 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னேன், ஆண்டவரே 4 டிஜிட் போட போறாங்க. நான் எழுத சொன்னாரு. 4 டிஜிட் போட்டு உங்க அக்கவுண்ட்ல எழுதுங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு அக்கவுண்ட் எழுதிட்டு 1000 போட்டுட்டேன். போட்டுட்டு மறந்துட்டேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதே மாதிரி தேவன் என்னை கொடுக்க வைத்தார். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. என்னோட சம்பளம் அந்த 10,000 இல்ல, ஆனா தேவன் எனக்கு கொடுக்க வச்சாரு. என் செலவை குறைச்சாரு, என்னோட மெடிக்கல் பில்ல குறைச்சாரு, நான் போக்குவரத்தை வந்து குறைச்சாரு, எல்லாத்தையும் குறைச்சி தேவனுக்கு கொடுக்க வச்சாரு. அதே மாதிரி என் மகளுக்கும் பிறந்ததுல இருந்து தசம பாகத்தை கற்றுக்கிட்டேன். ஆமென். சோ நம்ம கொடுக்கிற காரியத்துல இந்த மாதிரி செய்யும் போது மனிதனுக்கு கொடுக்கல, தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அதை பார்த்து சந்தோஷம் அடைகிறது. ஆமென். நீங்க கர்த்தரோட கிருபையில நடக்கும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க, தேவனை மகிழ்ச்சி படுத்துறீங்க. ஆமென். ஹalleluya. இது தாங்க தேவ கிருபை. இயேசு கிறிஸ்துவும் அவர் ஜெபிக்க, அவர் ஊழியம் செய்யறதுக்கு முன்னால அவர் என்ன செய்வாரு? பிதாவை போய் பார்த்து ஜெபிச்சுட்டு தான் வருவார். ஆமென். அந்த ஐக்கியத்தை பாருங்க. அவர் ஜெபிக்க ஜெபிக்க பிதாவோட கேட்க 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 அப்பா சும்மா இருப்பாரா? எல்லாவற்றையும் மகனுக்கு செய்தார். ஆமென். ஆமென். மல்கியா புத்தகத்துல தானே எழுதியிருக்கு, சோதித்து பாருங்கள்னு போட்டு. சோதிக்க ஆயத்தமா? சோதிக்க ஆயத்தமா? தேவ கிருபையில விருத்தி அடைய ஆயத்தமா? விருத்தி அடைய போறீங்களா? விருத்தி அடைய போறீங்களா? ஆமென். கொடுத்து பாருங்க, நேரத்தை கொடுத்து பாருங்க, உங்களோட தாளத்தை கொடுத்து பாருங்க, உங்களுடைய காணிக்கைகளை தசம பாகத்தை கொடுத்து பாருங்க. நிச்சயமாக தேவனுக்கு முன்பாக நின்று சொல்றேன், நீங்க மின்னுக்கு வந்து சாட்சி சொல்லுங்க. ஆமென். நீங்க தேவ கிருபையில பெருகும் போது தான், விருத்தி அடையும் போது தான் மனிதர்களை நீங்க தொட முடியும். மனித தயவு அப்பதான் கிடைக்க முடியும். தேவன் தவறு செய்ய மாட்டாரு. இயேசு கிறிஸ்து வளர்ப்புல ஞானம் வேண்டும், முதல் வளர்த்தி வேண்டும். தேவ கிருபை இருக்கும்போது தான் மனிதன்கிட்ட இருந்து தயவு கிடைக்கும். ஆமென். சரி, மனித தயவை பார்ப்போம். ஓகே, மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். ஓகே, இங்க மனித தயவை பார்க்கும்போது யோசேப்புக்கு மனித தயவு கிடைச்சது. அவன் தாழ்த்தினா, தேவனையே சார்ந்திருந்தான், அவனை ராஜாவாக தேவன் உயர்த்தினார்னு பார்ப்போம். தேவன் ராஜாவா உயர்த்தும் போது அவருக்கு என்ன நடந்துச்சு? ஜனங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமென். நோவாவை பார்க்கும்போது தேவனிடத்துல இருந்து தயவை பெற்றான், தேவ கிருபையை கண்டான். என்ன நடந்துச்சு? ஜனங்கள் கிட்டலாம் வந்து சொன்னாரு, தேவன் வரப்போறாரு, மழை வரப்போறாரு, வெள்ளம் வரப்போகுதுன்னு. கேட்டாங்களா? இல்ல. ஆனாலும் அவங்க மட்டும், நோவா மனைவி பிள்ளைகள் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆமென். நம்ம தேவனுடைய கிருபையில இருக்கும்போது மனித தயவு கிடைச்சிரும். ஓகே, யோவான் புத்தகத்தை எடுத்து வருவோம். யோவான் 4, நமக்கு தெரிந்த வசனம். இங்க சமாரியா பெண்ணை நம்ம பார்க்கிறோம். அவருடைய பின்னணியை நமக்கு நல்லா தெரியும். மத்தியானத்துல யாரும் வரமாட்டாங்க, யாரும் வராத நேரத்துல அவ வந்து தண்ணி எடுக்கிறா. இயேசு பேசுறாரு. அப்ப இயேசுவோட குரலுக்கு, இயேசுவோட கேட்கிற கேள்விக்கு, இயேசுவோட சம்பாஷிக்கிறத பார்க்கணும். ஓகே, அவரோட உள்ளம் வந்து யார் இவர், அவர் கேட்கிற கேள்விக்கு, அவர் கொடுக்கிற பதிலுக்கு அவர் நல்லா தெரிஞ்சு என்ன நடக்குது. 39வது வசனம் வாசிக்கும். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த இஸ்ரவேலுடைய வார்த்தை நிமித்தம்
அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவராக ஆனார்கள். அந்த ஸ்திரியோட பின்னணி வேணுமா வித்தியாசமா இருக்கலாம், வாழ்க்கை வேறுபட்டதா இருக்கலாம். ஆனாலும் அவ இயேசுவோடு அந்த சம்பாஷித்த கொஞ்ச நேரத்துல தேவ தயவு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு அவ அந்த கிராமத்துக்கு போய் அவர் சொல்லும் போது அவருடைய சாட்சியை கேட்டு ஜனங்கள், திரளான ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தாங்க. ஆமென். இந்த காலகட்டத்திலையும் நீங்க தேவ கிருபையில அப்படியே மூழ்கும் போது தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய கிருபையில அப்படியே மூழ்கும் போது உங்களுக்கு தடை வருகிற, உங்களுக்கு எதிராக பேசுகிற பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். ஆனா எல்லா இடத்துலயும் மனிதன் கிட்ட இருந்து உங்களுக்கு தயவு கிடைக்க போகுது. ஆமென். தேவ கிருபையில நம்ம மூழ்கும் போது மனித தயவு கிடைக்கும். அந்த ஒரு ஸ்திரீனால், அந்த ஒரு ஸ்திரீ சொல்லும் போது இது நிச்சயமா இருக்கும், வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். இந்த காலகட்டத்திலையும் இந்த மத்தியானம் ராத்திரி வேலை, ஓகே, இயேசு கிறிஸ்து வளர்ந்ததை போல நானும் வளரணும். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல நீங்க எனக்கு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. சுருக்கமா பார்த்தோம்னாக்கா அடுத்தது தேவ ஞானத்தை முதல் பெற்றுக்கொள்ளணும். ஓகே, எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம். அந்த பெற்றுக்கொண்டதை நம்ம அபியாசப்படுத்தணும். நம்ம அபியாசப்படுத்தும் போது தான் நம்ம வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வளர முடியும். ஆமென். நம்ம பெருக முடியும், விருத்தி அடைய முடியும். வளர்ச்சியில நம்ம விருத்தி அடையும் போது மறுபடியும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே, இந்த வளர்த்தி இந்த ஞானத்தை கொடுத்தது நீங்க தான் ஆண்டவரே. தேவனோடு சேர்த்து கொள்ளும் போது, walk with God, தேவனோடு சேர்த்து கொள்ளும் போது மனிதனிடத்துல இருந்து தயவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தாங்க நம்ம வளர முடியும். நம்ம அடுத்தது போகுமா, நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் அடுத்தது அசைக்க முடியாதபடிக்கே நம்ம வேற என்ன செய்து ஆழமா உறுதியா பற்றிக்கொள்ளணும். ஆமென். நம்மளுடைய மரம், நம்மளுடைய வேறு ஆழமாக தேவனோடு இருக்கும்போது தான் நம்ம அசைக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய மரத்துல தான் கனி வரும். ஆமென். நம்மளுடைய மரத்துல தான் பறவைகள் வந்து கூடு கட்டும், நிழல் தங்கும். ஆமென். ஒரு சில நேரம் எல்லாரும் எழுந்திருப்போம் தேவனோட பிரசன்னத்துல. ஆண்டவரே செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவை போல ஆண்டவரே, அப்பா இயேசுவை போல நான் வளர வேண்டும் ஆண்டவரே. ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் ஆண்டவரே இந்த வளர்த்தி போதும் என்று சொல்லுகிறது உங்க இருதயத்தில். ஆண்டவரே நான் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே, நான் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு